Hi Vanita, I'm Srilekha calling from Daisy Crew only. Okay. So Vanita, you are in Vidupuram, right? Yeah. So as it's raining in Vidupuram, we are just checking to know what is your status, how you are, how is your family, how you guys are doing, like. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. உங்க ஏரியால எப்படி இருக்குங்க மழைலாம்? இங்க இன்னும் மழை நிக்கல. கரண்ட் ஆஃப்டர்நூன் தான் வந்துச்சு. ஓகே. இப்போ சேஃப்டா எல்லாரும். ஐ மீன் உங்களுக்கு ஒன்றும் உங்க வீடு அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை? இல்ல இது வரைக்கும் இல்ல. இனிமேலும் இருக்காது. ஓகே, நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்கம்மா சென்டர்ல இருந்து? சென்டர்ல இருந்து மேக்ஸிமம் 145 minutes ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. 45 minutes. எப்படி what do you use? 1 hour 45 minutes. Okay, so average 2 hours இல்லீங்களா? Yeah. Okay, how do you travel? Bus. Okay, எவ்வளவு நாளா இருக்கீங்க? Almost 3 years ஆக போகுது. Okay, அப்ப உங்களுக்கு DC Live Radio பத்தி தெரியும் இல்லையா? Yeah, தெரியும். Okay, so I'm calling from DC Live Radio only, so that's what. Okay. So hope you are safe. Okay, so உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா this is a contact number. Okay, so உங்களுக்கு இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம கலீக்ஸ் யாராவது ஏதாவது எஃபெக்ட் ஆயிருந்தா அவங்களுக்கு ஏதாவது இமீடியட்டா ஹெல்ப் தேவை அப்படின்னா they don't know whom to reach அப்படி மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனா don't hesitate to call us. Please do share this number to them also. Okay, so நீங்க 3 years இருக்கறனால you will be knowing more about maybe like people who are new அவங்கள வந்து யாரு கான்டாக்ட் பண்ணோம் இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்க மக்கள் அப்படி இருந்தாங்கன்னா கூட you can tell to them. Okay. So எந்த ப்ராசஸ் பண்ணீங்க? இப்போ Zomato. காப்புல இருந்தே ஒரு டீம் விழுப்புரம் வந்திருக்காங்களா? அந்த டீமோட இருக்கீங்க? Yeah. Okay, all the best. So ரக்ஷிதா எல்லாம் உங்களோட தான் இருக்காங்க இல்லையா? காப்பு ரக்ஷிதா எல்லாம்? ரக்ஷிதா இல்ல, காப்புல இருந்து யாரோ டிராவல் பண்ணி வந்தாங்க இல்லையா? ரக்ஷித். ஓகே, அவர் எங்க இருக்காரு? அவரு காப்பு போயிட்டாரு, அவர் ரீச் ஆயிட்டாரு. ட்ரைனிங் முடிஞ்சு போயிட்டாரு. ஓகே. சோ எத்தனை பேர் இருக்கீங்க இந்த டீம்ல? 15 members. Okay, Vanita. So take care, okay? So just to make sure that you guys are safe and good. Okay. Thank you so much. Take care, ma. Take care. Thank you. Okay. Any help or how is the situation and all? So do you need any help, Vidya? இல்ல. Sure, right? So okay, don't hesitate to call me. Myself Srilekha. Okay, நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க டேசி க்ரூல? 6 months. Okay, 6 months இருக்கீங்க. டேசி க்ரூல ஆன்லைன் ரேடியோ ஒன்னு இருக்கு, தெரியுங்களா? தெரியும் மேம். உங்களுக்கு அதோட கிரெடென்ஷியல் இருக்கா? இருக்கு மேம். ஓகே, ஃபைன். ஸோ நான் இப்போ ரேடியோல இருந்து தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் ரேடியோல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ லைவா. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹவ் யூ கைஸ் ஆர் சேஃப், லைக். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா இந்த நம்பருக்கு தயங்காம கால் பண்ணுங்க. ஸோ லெட் அஸ் நோ இஃப் யூ நீட் எனிதிங், ஈவன் டு ஷேர் த நம்பர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ வித்யா. டேக் கேர். தேங்க்யூ. Call recording has. சக்தி, என்ன ஆச்சு? நீங்க யாரோ அட்டெண்ட் பண்ணீங்க? ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டுருங்க அங்க ஒர்க் பண்றீங்களான்ட்டு. ஸோ வாட் இஸ் த பர்சன் நேம்? You can delete it so that. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏன் அவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? இருந்தாலும் நம்ம கேட்கணும்ல. சரி, அவங்க ஃபேமிலியில யாராவது ஏதாவது ஃப்ளட்ல, தட் இஸ் வாட் தி திங். அவங்க மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் சேஃபா இருக்காங்களான்னு தான் நம்ம
சுமதி கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க. யாரு? சுமதி, நீங்க டேசி க்ரூல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மேம். சுமதி, நான் ஸ்ரீலேகா டேசி க்ரூல இருந்து தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விழுப்புரத்துல அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஜஸ்ட் வாண்ட் டு செக் ஹவு யூ ஆர், ஹவு இஸ் யுவர் ஃபேமிலி, ஆர் யூ கைஸ் ஆர் சேஃப் லைக்? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஃப்ளட்னால ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? உங்களுக்கு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓகே. நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? ஃப்ளட் ஐ மீன் டிசாஸ்டர் ஆன இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? ஒரு 5 கிலோமீட்டர் மேம். ஜஸ்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குல மேம். பட் அங்கேயும் தண்ணி வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, நியூஸ்ல எல்லாம் போட்டுருந்தாங்க. ஃபுல்லா தண்ணி தான். ஆபீஸ் போவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். அதான் போற வழி எல்லாம் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஃபுல்லா பிளாக். வண்டி ஒண்ணுமே போக முடியல. மார்னிங் வண்டி எடுத்துட்டு போயிட்டோம், ஆனா பள்ளமா ஆயிடுச்சு. ஃபுல்லா ரோட் ஃபுல்லா. ஓகே. பவர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்க சாட்டர்டே நைட்ல இருந்தே இல்ல மேம் வீட்ல. இப்போ வரைக்கும் இல்லீங்களா? இப்பதான் மேம் வந்திருக்கு. நான் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தேன், இப்பதான் வந்திருக்கு. சார்ஜே போட்டு போன் எடுத்து வச்சிருக்கு. நீங்க கால் பண்ணிருக்கீங்க. நீங்க ஆபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இந்த மழையில? ஒர்க் பண்ணிட்டு ஆமா மேம் இப்பதான் வந்திருக்கேன். ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப். சோ வாட்ஸ் யுவர் ஷிஃப்ட் டைமிங்? 9 எஸ் மேம், 9 to 6. ஓகே. எந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க? அவந்தி ஃபைனான்ஸ் மேம். அவந்தி ஃபைனான்ஸ்ல எல்லாரும் சின்சியரா இருக்கீங்க போல. யாருக்கு கால் பண்ணாலும் நான் ஆபீஸ்ல இருக்கேன், ஆபீஸ்ல இருந்து இப்பதான் ரிட்டர்ன் போறேன் அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்சா நீச்சல் அடிச்சுட்டே போயிடுவீங்களோ ஃப்ளட்ல? இல்ல சசி விட மாட்டேன்றாரா? அப்படிலாம் இல்ல மேம். அவங்க லீவ் எடுத்தவங்களெல்லாம் எதுவுமே சொல்லல. ஓகே ஓகே. நாங்க வந்துட்டோம், சரி அப்படி வந்துட்டோம்ன்றதுனாலதான் ஒர்க்கிங். தனியா போட் ஏதாவது விட்டுருக்காரா சசி பிக்கப் டிராப்க்கு? சரிம்மா. உங்களுக்கு அப்புறம் எல்லாரையுமே ஆட்டோ வச்சு சேஃபா அனுப்பிட்டாங்க மேம். அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? ஆட்டோ வச்சு எல்லாரும் சேஃபா அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. ஓ, இப்போ இன்னைக்குங்களா? ஆமா மேம். எப்பவுமே ரெயின் சீசன்ல எல்லாம் அவங்க முன்னாடியே யார் யார் ஆட்டோ வேணுமா வேணாமான்னு கேட்டு அவங்க முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க மேம். சசிங்களா? பரவாயில்லைங்க, சேஃபா போயிட்டீங்க வீட்டுக்கு அப்போ. ஓகே. நாளைக்கு நாங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பார்த்துட்டு கேட்டுட்டு போவாங்க. நான் நிறைய டைம் நோட் பண்ணிருக்கேன். ஓ சூப்பர்மா, சூப்பர். நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க டேசி க்ரூல? 1.5 years தான் மேம். 1.5 years. ஓகே. உங்களுக்கு டிசி லைவ் ரேடியோ ஒன்னு இருக்குறது தெரியுங்களா டேசி க்ரூல? தெரியும் மேம். ஓகே. உங்களுக்கு அந்த கிரெடென்ஷியல் இருக்குங்களா? லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சிருக்கீங்க? இல்லீங்களா? ஓகே. சோ உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண சொல்றேன் என்னோட டீம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஒரு கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இப்போதைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்னோட லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணுங்க. ஓகேவா சுமதி? சோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா கூட ஹெசிடேட் பண்ணாம கால் பண்ணுங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவை இந்த ஃப்ளட் சம்பந்தமா அப்படின்னா என்னோட நம்பர் தான் ஹெல்ப் லைனா கொடுத்திருக்காங்க. சோ ப்ளீஸ் டூ கால் அஸ். ஓகே. Okay ma'am. Thanks Sumati. Take care. Thank you ma. நீங்க இவ்ளோ கேட்டதே பெரிய விஷயம் ma'am. Thank you. நான் கேக்குறேன், நீங்க அந்த இடத்துல லைவ்ல இருக்கீங்க. I just want to make sure that you guys are safe. Thank you ma. Thank you. Take care. Thank you ma'am. Yeah. சொல்லுங்க மேம். சுமிகுமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எங்க இருக்கீங்க? வீட்ல தான் மேம். ஓகே. இன்னைக்கு லீவுங்களா இல்ல ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல மேம், வொர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துர்க்கேன் மேம். நீங்க ஃபுல்லாவே ஸ்வெட் மேம். அது நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல வர்க்கே பண்ணலனா கூட பரவாயில்லை. எப்படி இருக்கீங்க? How is the flood in your place? மோசமா தான் மேம் இருக்கு. பவர் சப்ளை இல்ல. ஓகே. தண்ணி வந்துருச்சுங்களா? வீடெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வெளியில வரைக்கும் வர முடியாது மேம். இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கு. ஐ மீன் வெளியில ரோட்ல? ஆமா. எங்களுக்கு கொஞ்சம் படிக்கட்டு கார் பார்க்கிங்ன்றனால கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருந்தோம். அதனால இப்ப எங்களால கீழே வர முடியல. வரணும்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கு. ஓ ஃபைன். சோ அதான் நம்ம டேசி க்ரூல இருந்து எல்லா விழுப்புரம் மக்களுக்கும் கால் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்கம்மா ஆபீஸ்ல இருந்து? எனக்கு 30 கிலோமீட்டர் வரும் மேம். 30ங்களா? 30வா?
ஆமா மேம். பஸ்ல யூ வில் டிராவல் பை பஸ். ஆமா ஆமா மேம். இப்ப எனக்கு நான் வர வழியில 2 இந்த தென்பெண்ணை ஆறுன்னு சொல்றாங்கல்ல மேம். இப்ப விழுப்புரத்துல மேஜரா அந்த ரிவர் தான் மேம் ஃபால்ட்டா இருக்கு. இப்ப நான் வரணும்னா அந்த 2 பாலத்தை கடந்துதான் வரணும். ஸ்விம்மிங் தெரியுங்களா? இல்ல மேம், ஸ்விம்மிங் தெரிஞ்சா கூட அதுல போக முடியாது மேம். இல்ல சும்மா கேட்டேன் நான். நாங்க வந்து இப்ப அவந்தி பினான்ஸ்ல கால் பண்ணவங்க வரைக்கும் நான் ஆபீஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எந்த ப்ராசஸ்? வைனாக்ஸ் மேம். ஐநாக்ஸ். சோ அதான் அவந்தி பினான்ஸ்ல தனியா போட் விட்டுருக்காங்களான்னு தெரியல. வைநாக்ஸ்லயும் ஏதாவது போட் விடுறாங்களான்னு எனக்கு தெரியல. மக்கள் நாங்க எங்க சைடுல நாங்க ஒரு 3 பேர் இருக்கோம் மேம். இந்த சைடுல நான் சொல்ற சைடுல எங்க 3 பேருக்குமே இப்போ ரொம்ப இஷ்யூ. ஒரு பக்கம் ஏரியே உடைஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் நாங்க வரணும்னா எங்களுக்கு வந்து பாலம் எல்லாமே இல்ல. நீங்க வரணும் நாங்க எதிர்பார்க்கல. நீங்க சேஃபா இருக்கீங்களா என்னன்னு செக் பண்றோம். அது மீறி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை, சில பேர் காண்டாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம், நீங்க வெளியில வர முடியாம இருக்கலாம். சோ விவேக் எல்லாம் வந்து இப்போ ரெஸ்கியூ டீமோட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. விவேகானந்தர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, விழுப்புரத்துல. சோ அவரு இப்போ ரெஸ்கியூ டீமோட தான் சேர்ந்து அவரோட ஏரியால வந்து அவர் இஸ் ஹெல்பிங் அவுட். அங்க இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் மக்களை தங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேசிக் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ என்னோட நம்பர் தான் ஹெல்ப் லைனா கொடுத்திருக்காங்க டேசி க்ரூல. ஓகேங்களா? ஓகே மேம். டோன்ட் ஹெசிடேட். இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு 20% தான் சார்ஜஸ் இருக்கு. இன்னும் அதுவும் எப்போ போன் ஆஃப் ஆகும். பவர் பேங்க் இல்லீங்களா? பேக்கப்க்கு பவர் பேங்க் கூட இல்ல மேம். இப்ப இருந்தத 2 நாள் யூஸ் பண்ண. முந்தானேத்து நைட் போன பவர் இன்னும் வரல. ஓகே. சோ ஒரு போன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுச்சுனா அப்படி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நானு, அம்மா, அப்பா, பாட்டி, ஹஸ்பண்ட். ஓகே. பாட்டி சேஃபா? பாட்டி இஸ் ஓகே, ஷீ இஸ் ஃபைன். ஓகே. மேம். ஓகே. சோ வாட்டர் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? வாட்டர் ஃபுட் எல்லாம் இனஃபா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒதுக்கி இருக்கு மேம். ஓகே. சோ நாளைக்கு ரெட் அலர்ட் சொல்லிருக்காங்கல்ல? ஆமா, இங்க மழை தான் மேம் பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் இப்பவும் பெஞ்சிட்டு தான் இருக்குங்களா? பெஞ்சிட்டு தான் இருக்கு. சரி. இடியோட மழை பெய்யுதுங்களா? சரி. ஆனா நீ பி சேஃப் சுமி. ஓகே. என்னோட நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் பவர் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஆனா கூட drop me the audio message. Okay? Sure ma'am. Take care ma. Take care. Yeah. Okay ma'am. Thank you. Yeah. Hello. பேரு ஸ்ரீலேகா. நீங்க டேசிக்குள்ள வர்க் பண்றீங்களா? ஆமா மேடம், தெரியும் மேடம். சொல்லுங்க மேடம். ஓகே. எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? மேடம் நான் விழுப்புரம் தான் மேடம் இருக்கேன். ஓகே. ஆபீஸ்லயா வீட்லீங்களா? ஆபீஸ் முடிஞ்சு மேடம். ஆபீஸ் ஒரு 1/2 hour முன்னாடி தான் மேடம் வீட்டுக்கு வந்தேன். எப்படி ஏரியா எல்லாம் பிளாக்கா இருக்கு சொன்னீங்களே, எப்படி மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ரிஸ்கா தான் மேடம் இருக்கு வரதெல்லாம். ஓ, எப்படி நடந்து போறீங்களா இல்ல வண்டியில வந்திருக்கீங்களா? பைக்ல தான் மேடம் போறோம். இதுக்கே எங்க ஏரியால சுத்தில ரொம்ப ஃபிளட் அதிகமாயிடுச்சு கிட்டத்தட்ட. ஓகே. வண்டியில வந்தாலே கிட்டத்தட்ட வண்டியே பாதி முழுகிட்டு அந்த அளவுக்கு இருக்கு. வீட்ல இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு. ஓகே. அதுவும் கிட்டத்தட்ட உடஞ்சி தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு இந்த பக்கம். ஓகே. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க அதான் கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து அந்த ஏரி ஃபுல் ஆயிடுச்சு, ஒடிய போகுது, அந்த மாதிரி தான் எங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எந்தெந்த பக்கம் ஏரி இருக்கோ அந்த பக்கம் நிறைய உடைஞ்சிட்டு இருக்கு இப்ப. ஓகே. உங்க வீட்டுக்கிட்ட எப்படி இருக்குங்க? ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்ல கொஞ்சம் சேஃப் தான் மேடம். ஆனா வீட்டை சுத்தி ரொம்ப டேமேஜா இருக்கு.
ஓகே. கிரவுண்ட் ஃப்ளோருங்களா நீங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர் தான் மேடம், ஒரே வீடு இங்க தனியா. ஓ ஐ மீன் லைக் தோப்புக்குள்ள இருக்குமே அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி அப்படி வச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதேதான் மேடம், கிட்டத்தட்ட வீடு சுத்தி ஒரே காடு செடி மரம் அப்படிதான் இருக்கும். ஓ அப்ப பாம்பெல்லாம் வந்துருமே தண்ணி வந்தா? தண்ணியில உண்மையிலே கால வச்சா ஏகப்பட்ட பாம்பு மேடம். அதுதான் நான் நெக்ஸ்ட் அந்த கேள்விதான் கேட்க வரேன். எப்படி இருக்கீங்க? பாம்பு கிட்டத்தட்ட எது நான் சொன்ன வீட்டுல இருந்து அம்மா நீ மட்டும் வெளில வரமா, எதா இருந்தாலும் நான் வெளில போறேன், நான் வாங்கிட்டு வரேன், வீட்டுக்குள்ளே இருக்கேன்றேன். ஓகே. ஆக்சுவலி தேவையானதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா வீட்ல? தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு நேற்று வாங்கியாச்சு மேடம். இன்னைக்கு கொஞ்சம் இப்ப பவர் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பால் மட்டும் இல்லாம வச்சு நேற்றுல இருந்து. ஓகே ஓகே. அப்புறம் இப்ப பக்கத்துல கடையில அதுவும் கொஞ்சம் வந்துருச்சு, இப்ப போய் வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஓகேங்க. ஏதாவது ஹெல்ப்ங்களா அங்க இருக்காங்களா ஹெல்ப் பண்றதுக்கு இமீடியட்டா? சுத்தி எப்படி இருக்கு உங்களுடைய ஐ மீன் திங்ஸ் எல்லாம்? திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இப்ப தேவைப்பட்டுச்சா உடனே வாங்கிடும். ஓகே. இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். எல்லாமே அவைலபிலிட்டில இருக்குங்களான்னு கேக்குறேன். நீங்க ஏதாவது தேவைன்னா உடனே அவைலபிள், எமர்ஜென்சின்னா கான்டாக்ட் மாதிரி இருக்குங்களா அங்க நியர்பைன்னு கேக்குறேன் உங்களுக்கு. சுகி கேக்குதுங்களா? ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். இல்லப்பா உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா இமீடியட்டா அங்க சோர்சஸ் இருக்கான்னு கேக்குறேன். அப்படி எதுவும் சோர்ஸ் எல்லாம் இல்ல மேடம் இதுவும். சோ நீங்க தான் கூட்டிட்டு வரணும் எதுவா இருந்தாலும் ஃபேமிலி. எதுவா இருந்தாலும் நம்ம தான் போய் ஆகணும் மேடம். ஓ எவ்வளவு தூரம் உங்களுக்கும் ஐ மீன் மெயின் ரோடுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ்? மெயின் ரோடுக்கும் எங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் மேடம், 8-9 கிலோமீட்டர். அப்ப நீங்க எங்க சேஃபா வெளியில வந்துடல? கொஞ்சம் மழை எல்லாம் கம்மியாயிட்ட பிறகு உள்ள போலாம் இல்லீங்களா? அந்த யாரும் இல்லீங்களா? இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்டுல வந்து நான் 2 பேர் தான் மேடம், நானும் அம்மா மட்டும் தான் இருக்கணும் மேக்சிமம். ஓகே. அப்பா இருக்காரு. மேக்ஸிமம் ஏதாவது தேவைன்னா நான் தான் போய் வெளில போய் வாங்கிட்டு வரணும். 2 பேரும் வந்து வெளில வராதீங்கன்ற அவங்கள. ஓ லாக் பண்ணிட்டு வந்துட்டீங்க வெளில? ஆமா, மேக்ஸிமம் எது போனா நான் வெளில போறேன், நானே வாங்கிட்டு வரேன், மேக்ஸிமம் உள்ள இருங்கன்ட்டு. வீட்ல போன் இருக்குங்களா? போன் இருக்கு மேடம். ஓகே ஓகே. அப்ப சீக்கிரம் கிளம்புங்க. இருட்டுச்சுன்னா உங்களுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும் இல்லையா? இன்னும் எவ்வளவு நேரத்துல போயிடுவீங்க? ஆல்ரெடி வந்துட்டேன் மேடம் வீட்டுக்கு. ஓ வந்துட்டீங்களா? பரவாயில்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கொஞ்சம் ஆபீஸ்ல சீக்கிரமா முடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஒரு சூப்பர். 3 நாளாவே ஒரு சாட்டர்டே கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்க, நேத்து லீவ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு இருந்தாலும் ஆபீஸ்க்கு வந்து ஒரு 15 பேர் தான் போனோம் எங்க டீம்ல இருந்து. நாங்க அவந்தி டீம் நானு. ஓகே ஓகே ஓகே. எங்க டீம்ல இருந்து ஒரு 15 பேர் மட்டும் வந்தா, மீதி பேர் எல்லாம் சரி கொஞ்சம் லாங்ல இருக்காங்க. அவங்க சிச்சுவேஷன் எல்லாம் சொன்னாங்க, எங்க வீட்டை சுத்தி ரொம்ப தண்ணி இருக்கு, மூழ்கிடுச்சு. இல்ல நான் இப்ப கூட சுமி அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணிருந்தேன். அவங்க என்ன டீம் தெரியல, அவங்களுக்கு கூட அதான் சொன்னாங்க, அவங்க வீட்டு படி வரைக்கும் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஓகே. எப்படி என்ன சூப்பரேன்னு தெரியல இதுக்கப்புறம். ஓகே ஓகே ஃபைன். சோ நீங்க கீபோர்ட் நல்லா வாசிப்பீங்களோ? ஆமா மேடம், உங்களுக்கு நான் இண்டிபெண்டன்ஸ் டே சென்ட் பண்ணிருந்தேன் மேடம் உங்களுக்கு. ஓ ஓகே ஃபைன். ஐ மிஸ் சார் கிட்ட சொல்லி சென்ட் பண்ணிருந்தேன். பட் அதுக்கு என்ன வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரலதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் விட்டுட்டேன், சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு. இல்லைங்க, அது வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களா. நீங்க கண்டினியூவா வந்து எந்த கான்டெஸ்டா இருந்தாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருந்தாதான் ஐடென்டிட்டி இருக்கும். ஒரே ஒரு தடவை அப்பதான் மேடம் ஜாயின் பண்ணேன். ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான் அதுக்கு முதல் மந்த் நான் ஜாயின் பண்ணிருந்தேன். ஓ ஓகே ஃபைன். அப்ப டோன்ட் மிஸ் இட். இந்த நியூ இயர்க்கு வந்து we have a contest. சோ இந்த மழை எல்லாம் அடங்கட்டும். will make a noise. ஓகே கண்டிப்பா மேடம். ஓகே. இதே கான்டாக்ட் வந்ததே ஃபர்ஸ்ட் தான் நான் ஹெச்ஆர் சார் சொன்னனே. ஓ சார் அதுல சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நான் பண்றேன் சார் அப்படின்னு. ஓகே ஓகே. அதான் மேடம். அப்பயே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் மேடம், இந்த மாதிரி நான் சென்ட் பண்றேன். எந்த மெயில் எனக்கு சென்ட் பண்றேன்னு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப குழப்பமாயிடுச்சு எனக்கு. ஓ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க. டிசி லைவோட லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், தெரியுதுங்களா? ஆமா மேடம், வந்துருச்சு. இப்பதான் கொஞ்சம் நெட் இப்பதான் ஆன் பண்ண, போனுக்கு சார்ஜே இல்ல, கிட்டத்தட்ட கரண்ட் இப்பதான் வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே ஓகே. ஆபீஸ்லயும் போய் கிட்டத்தட்ட யார் போனையும் ஆன் ஆகல, எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப் தான் இருந்துச்சு. ஓ அப்புறம் கொஞ்சம் ஆபீஸ்ல போட்டு இப்ப வந்து வீட்டுல கொஞ்சம் போட்டு தான் ஆன் ஆச்சு. அது வரைக்கும் எந்த ஒரு 2 நாளா வந்து மேடம் 2 நாள் கரண்ட் இல்ல, ஓகே ஓகே. போன் இல்ல, யூஸ் இல்ல, ஓகே. குளிக்கிறதுக்கு எந்த யூஸ்க்கும் தண்ணி இல்ல, பால் இல்ல. அதான் ஒரு சென்னையோட ரியாலிட்டி லைஃப் நம்ம வாழ்ந்த மாதிரி இருந்தது மேடம் ஒரு 3 நாளா. ஓகே. ஆனா இன்னும் ஒரு வாரம் அதை கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஓகே கண்டிப்பா மேடம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா டெஃபினட்டா டெக்ஸ்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகேங்களா? சோ என்னோட நம்பர் தான் ஹெல்ப் லைன் நம்பரா கொடுத்துருக்காங்க டேசி குரூக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது நீட் அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு த ஃபேமிலி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்களையும் நீங்க தனியா விட்டுட்டு வர்றது இட்ஸ் நாட் சேஃப். அதுவும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இல்ல நான் கூட நீ கல்ல கிளம்பனப்ப கேட்டாங்க, என்னடா இவ்வளவு ஃபிளட்டிங் இதை நீ போய் ஆபீஸ் போறேன்னு. ஆமா கேட்கதான் செய்வாங்க. இல்லம்மா ஆபீஸ் இன்னைக்கு இருக்கு, போய் தான் ஆகணும். ஓகே. சிச்சுவேஷன் இருந்தாலும் பாத்து வீட்டை சுத்தி தண்ணி காலைல பாக்குறப்ப எனக்கே ரொம்ப பயந்துட்டு ஒரு நிமிஷம். அது மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம். டேக் கேர் பா, டேக் கேர். தேங்க் யூ பா. தேங்க்ஸ். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம். So Shakti will continue after another half an hour. Okay, so இது வரைக்கும் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு we'll start calling